ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஐலாண்டில் இருக்க ஒரு டவுனில் வந்து கோரமண்டல்ங்கிற ஒரு பிளேஸில் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கிறனால எங்கள் கடைக்கு எல்லாருக்குமே லீவு தான். ஸோ வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லா பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக வெளில போவாங்க. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஜாலியாக நம்மளும் ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் சும்மா இருக்குடா, பேச விடுங்கடா. ஸோ ஃபன்ஸ் அப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். ஒரு 10-15 பேர் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்சு கூட பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நாங்கள் இந்தியன்ஸுங்கனால பேக் பண்ணிட்டு தான் போக போகிறோம். வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போ தான் காசு கட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் ப்ரோ. ஸோ அதே மாதிரி நம்ம கப்புள்ஸ், க்யூட் கப்புள்ஸ் பார்க்குறீங்களா? Hi, I have also one YouTube channel under the name Pranaya Rahul. Please subscribe my channel, okay friends? Bye. ப்ரோ அது ஒரு மொக்க சேனல் ப்ரோ, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ரோ. நானாச்சும் பரவாயில்ல, எனக்காச்சும் 59 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பாவம் ஃப்ரெண்டுக்கு ஒன்லி 2 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துட்டு தான் மறுவடை பார்க்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த எங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட், எங்களோட டிரைவர் இவர் தான், பர்சனல் டிரைவர். ஆமா. ஸோ இவருக்கு இதான் வேலை, எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஸோ நம்ம விஷயத்த சொல்ல போனால் பொண்டாட்டி தாசன், அவர் தான் பொண்டாட்டி தாசன். ஸோ நம்ம இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். பார்ப்போம், இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிடும் டெஸ்டினேஷனுக்கு. நம்ம வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பார்ப்போம், அங்கே போயிட்டு நாங்கள் ஜஸ்ட் ஸ்டாப் near bro, so you not get the voice. Hey you guys, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்கில் தான் இருக்கோம். ஒரு ஸ்டாப் ஓவர் வேணும் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். இப்போ எங்கேயுமே நம்ம இல்லை, ஜஸ்ட்டு சும்மா ஜாலியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். டன் கைஸ், ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் வந்து டூர் இல்லை ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபேமிலி கூட போகாதீங்க. அப்படி இல்லைன்னா அந்த சீனியர் பசங்க கூட போகாதீங்க. உங்கள் வயசு பசங்க அப்படி இல்லைன்னா உங்கள் சின்ன பசங்க கூட போங்க. இவர் என்னடானா, இவருக்கு வந்து எங்கள் அப்பா வயசு இருக்கும், ஒரு 40 இருக்குமா ப்ரோ உங்களுக்கு வயசு? 45 பார்த்துக்கோங்க. இவர் கூட போனால் விண்டோ ஓப்பன் கூட பண்ண விட மாட்டாரு ப்ரோ. விண்டோ ஓப்பன் told me that only drive with AC, not in like this ப்ரோ. ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணா கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ விண்டோ க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு வந்து சிக்கா இருக்கு ப்ரோ, முடியல ப்ரோ அப்படிங்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் ஆன்டி, ஏன் வயசு பசங்களுக்கும் உங்களுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? நீங்கள் பாருங்க, இவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 45, ஆன்டிக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 38, இவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 47. ஸோ ஆனால் என் வயசு பாருங்க ஒரு 27 வயசு பையன். ஆனால் என் கேங்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் நான் வந்து ட்ரிப்பு போகணும்னு எனக்கு எழுதிருக்கு ப்ரோ. ஏன்னா இதுக்குதான் நான் வந்து சோலோ ட்ரிப் போறேன் சொல்றேன். ஆனா இங்க பாருங்க, என் தலையெழுத்து இவங்க கூட போக வேண்டியதா இருக்கு. என் வயசு பசங்க எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா என் கரகம் இந்த மாதிரி அங்கிள் ஆன்டிஸ் கிராண்ட்பாஸ் இந்த மாதிரி வயசானவங்க கூட போக வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது ப்ரோ, நம்ம வந்து இந்தியாவில் இருந்தால் நம்ம பசங்க கூட ஜாலியாக சுற்றலாம். அப்ராட்ல இருக்கோம், யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் போக முடியும். இது இன்னொரு கூட்டம் தெரியுமா, இங்க யாருக்குமே தமிழ் தெரியாது, நான் மட்டும் தான் தமிழ் பையன். எல்லாரும் எல்லாம் ஏமியா பசங்க ப்ரோ, இவங்க கூட எல்லாம் சேராதீங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுற இவங்க கூட போறது. பாருங்க, வாட்ட கருவாடு சாதம் ஏமிரா இது சாதம் பாடிட்டு இருக்காங்க. ஒரு இளவு புரிய மாட்டேங்குது எனக்கு. இதெல்லாம் என்ன சாங் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது புரியுது அந்த சாங்? பாருங்க, அதுலயும் எங்க ரூம்ல வந்து ஒரு சின்ன குயில் ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க. அவங்க பாடுறது நீங்க கேட்கணுமே ப்ரோ. பாருங்க ப்ரோ, இப்படி எல்லாம் இருந்தா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏன் பிரச்சனை பரவாயில்ல, என்னை விட்டுருங்க, என் தலையெழுத்து இவர் வேலை. இதை யோசிச்சு பாருங்க, இவரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இவர் இந்த பொண்ணு கூட தான் வந்து குடும்பம் நடத்துறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணோட வாய்ஸ் 2 நிமிஷம் நம்மளால கேட்க முடியல. ஆனா இவர் எப்படிதான் லைஃப் லாங் இந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துறாருன்னு தெரியல ப்ரோ. Regrets of nature. వాడికి ఆగుదలేదు, నిప్పరి 7 అడుగుని మరి క్లోజ్.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் ஓவர் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான். பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ வெயிலுக்கு இதமாக ஒரு சூடாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்தோம். எங்கள் பிரணயா சிஸ்டர் பாவம் வயசாகிடுச்சு. அவங்க வந்து சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குலாம் ட்ராவல் சீக் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் எதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு முடியலை ப்ரோ. I want to eat some fruits like blueberries, strawberries. We will buy. Madam, I will show that also when I am buying. Okay friends, bye. மேடம் அப்படியே வந்து நியூசிலாண்ட்லேயே பிறந்து வளர்ந்தாங்க. சாப்பிட்டா ப்ளூபெரிஸ் ஸ்ட்ராபெரிஸ்லாம் சாப்பிடுவாங்க. சரி, இப்போ நம்ம என்ன ஃப்ளேவர் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரியில் போகுது. இதுக்கு பேர் வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ஸ். நானும் இவரும் சாக்லேட் ஃப்ளேவர். அங்கே ஒருத்தர் என்ன ஃப்ரூட் சாப்பிட்றதுனே தெரியாமல் பேஷன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். பாய் பாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து என்ன எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லஞ்ச் என்னன்னு இந்தியன் ஸ்பெஷல் புளியோகரா வித் ஊறுகாய். ஓகே பாருங்க கைஸ், அவ்வளோதான், சிம்பிள்.